போல ஒரு தியாகம் யாருக்கும் இருக்க முடியாது. ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதில் இருக்கக்கூடிய சிரமத்தில் தொடங்கி உயிர் போனா யோசிச்சு பாருங்களேன். ஒரு விஷயத்தை நீங்க செய்வீங்க, உங்களுக்கு இதுல உயிர் போக வாய்ப்பு இருக்குன்னா ஆண் செய்ய மாட்டான். ஐயோ ரிஸ்க்குங்க. ஆனா ஒரு பிரசவத்தில் இன்றைக்கும் கூட ஒரு தாய்க்கு உயிர் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உயிர் போகும் என்று தெரிந்தும் துணிந்து நிற்பாள் பெண். தட்ஸ் a பவர். அதுதான் பெண்ணோட பவர். உயிர் போக வாய்ப்பு இருக்குன்னு தெரியும், அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னு மட்டும் நீ தெரிஞ்சிச்சு ஆம்பளைல எஸ் ஆயிரும். இல்ல இருக்கட்டும் பாத்துக்கலாம், கொஞ்சம் தள்ளி போடுவோம், இன்னும் கொஞ்சம் தள்ளி போடுவோம், இப்பதானே 65 வயசு ஆகுது, இன்னும் ஒரு 7 வருஷம் கழிச்சு மொத்தமா சோழியை முடிக்கல பிள்ளைய பெற்றுக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருவான். ஆணுடைய வாழ்க்கைய பெரும்பாலும் நம்ம பேசுறதே கிடையாது. ஏன்னா அது அப்படியே சும்மா அப்படி கடந்து போகக்கூடிய ஒன்றாகவே இருக்கிறது. பெண் எப்படி தியாகியோ ஆணும் அப்படி தியாகி தான். என்ன ஆணின் தியாகம் பெரும்பாலும் சொல்லப்படுவதே இல்லை, சொன்னாலும் ஆம்பளைங்களுக்கு புரியாது. பெண்களும் கூட ஒருவேளை இவங்களுக்கு இது புரிஞ்சிருச்சுன்னா கேள்வி கேட்பாங்க, அதை சொல்றதே கிடையாது. ஆனால் ஆபத்து ஒன்றும் இல்லையே, ஒன்றும் பிரச்சனை இல்லையே, எத்தனை கோடியாக இருந்தாலும் அவர்கிட்ட வாங்கிக்கோங்க.